அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற போறதில்லை, இதை நான் சத்தியமிட்டு சொல்லுவேன் என்று சொல்லி இப்படியான அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் முன்பு பயப்படவும் இல்லை, இப்போ பயப்படுவதும் இல்லை, இதுக்கு பிறகு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. இது ஏன் பூதாகரமாக ஆக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் பிரச்சார மேடைகள் என்று சொல்லி தமிழர்கள் சார்ந்த எந்த ஒரு மேடையிலும் அவர் ஏறவும் இல்லை, வடக்கு நோக்கி அவர் பயணிக்கவும் இல்லை. அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற மாட்டார் மாட்டார் மாட்டார். மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவங்க இனவாத கருத்தை கூறியதாகவும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய ஒரு மிரட்டலையும் விட்டதாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. இதுக்கு பதில் அனுரகுமார திசாநாயக்க என்ன சொன்னாரு, இதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். முதல்ல ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு காட்ட சாட்டமாக ஜேவிபியினுடைய கொள்கையை இதுதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற போறதில்லை, இதை நான் சத்தியமிட்டு சொல்லுவேன் என்று சொல்லி அவர் வடக்கில் உள்ள மக்களை மிரட்டி இருக்கிறாரு, தெற்குள்ள மக்களை மிரட்டி இருக்கிறாரு, அவர்களிடமும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க அவருடைய பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு. அரசியல் காலத்தில் எல்லாருமே தன்னை சுயரூபத்தில் மறைச்சி ஒர்க் பண்ற இடத்துல எங்கிருந்து அனுரகுமார திசாநாயக்க இப்படியான ஒரு வார்த்தையை விட்டாரு பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயமும், இப்படியான அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் முன்பு பயப்படவும் இல்லை, இப்போ பயப்படுவதும் இல்லை, இதுக்கு பிறகு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க அவருடைய பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருந்தார். தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாறி இருந்தது. இது சம்பந்தமாக சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா, எனக்கு அனுரகுமார திசாநாயக்க அவங்கள நன்றாகவே தெரியும், அவர் இதை இனவாத கருத்தின் அடிப்படையில் பேசியிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு தெற்கிலே ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பத்தை தெற்கில் உள்ளவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள், அந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள், இதில் வடக்கில் உள்ளவர்களும் இன்னும் இணையவில்லை என்று சொன்னதாகத்தான் அது அமைந்திருக்கிறது. எனவே இது ஒரு இனவாத கருத்தாக நான் பார்க்கவில்லை, இது ஏன் பூதாகரமாக ஆக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் கோட்டபய ராஜபக்ஷ அவங்க அவருடைய கன்னி உரையில முதலாவது சொன்ன ஒரு விஷயம் தான் எனது வெற்றியில் வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக இருக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை கவலையோடு சொல்லி இருந்தார் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு வார்த்தையோடு தான் அனுரகுமார திசாநாயக்க அவங்க பேசின விஷயத்தையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. காரணம், அது மக்கள் மயப்படுத்தப்படும் பொழுது திரிவுபடுத்தி அது வேறு விதமாக பேசப்படுகின்ற ஒரு வழக்கு இருக்கிறது. எனவே அனுரகுமார திசாநாயக்க அவங்க பேசின ஒரு விஷயம் இனவாதமாக இல்லை, அதாவது மாற்றத்திற்கான அந்த வெற்றியில வடமக்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர அது இனவாத கருத்தாக நாம் பார்க்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்க அவங்க கிளிநொச்சிக்கு போன நேரம் அவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெற்கில் மட்டும் நாங்கள் வெற்றி அடைவது என்பது எமக்கு போதாத ஒரு விஷயம். இதுவரைக்கும் அரசுகள் எல்லாமே வடமாகாணத்துடைய மக்களை புறந்தளித்தான் அரசை நகர்த்தி சென்றார்கள். அப்படியான சிந்தனைகள் எம்மிடம் இல்லை. எமது இந்த வெற்றியில் நீங்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர் முன்வைத்தார். அனைவருடைய ஆதரவுடனும் தான் எமது வெற்றி பயணம் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த பேச்சில் எங்கேயுமே இனவாதம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்று கேட்டா, இவருடைய ஆரம்ப பிரச்சார கூட்டம் எல்லாம் வடக்குக்கு வெளியே அங்கிருக்கிற நிலவரங்களை தான் அங்கு சொன்னார். பாரிய அளவு மாற்றத்திற்கான ஒரு ஆதரவு இருக்கிறது, மாற்றத்தை விரும்புகின்றனர், இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான அதிகாரம் எமது கைகளில் தரப்பட்டிருக்கிறது, எனவே நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தாரே தவிர கோட்டபய ராஜபக்ஷ அவங்க 2019ஆம் ஆண்டுல பிரச்சார மேடைகள் என்று சொல்லி தமிழர்கள் சார்ந்த எந்த ஒரு மேடையிலும் அவர் ஏறவும் இல்லை, வடக்கு நோக்கி அவர் பயணிக்கவும் இல்லை, வெற்றிக்கு பிறகும் அவர் ஒரு தடவை கூட வடக்குக்கு செல்லவில்லை என்பது இங்கு ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவங்க அவருடைய பிரச்சாரம் உக்கிரமடைகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இறுதி தருவாயில வடக்கு நோக்கி பயணித்திருக்கிறார் என்றால் வடக்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. எனவே அவர்களை மிரட்டுவதற்கோ அவர்களை அச்சுறுத்துவதற்கோ இந்த வார்த்தை பிரயோகமும் அங்கில்லை. மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வீட்டு வசதிகள், இதுக்கான திட்டங்கள் எம்மிடம் இருக்கிறது, இணைந்து பயணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஒரு மக்கள் எழுச்சியை இந்த கடந்த தினங்களிலே பார்க்க முடியுது. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் அனைத்து கருத்து கணிப்புகளும் அனுரகுமார திசாநாயக்கு பாரிய அளவு மக்கள் எழுச்சி இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிங்கள சமூகத்திலே பாரிய அளவு மாற்றம் ஏற்பட்டதை ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அவரது நம்பி இருப்பது முஸ்லிம் தரப்பையும் தமிழ் தரப்பையும். இந்த சந்தர்ப்பத்துல தான் அனுரகுமார திசாநாயக்க இங்கும் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விடுவாரோ என்ற அச்சத்தில் தான் ஏதோ ஒரு வகையில் மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார் என்ற ஒரு விஷயத்தை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்பது எனது பார்வை. ஏனென்றால் அந்த மேடையிலே கிழக்கினுடைய ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், எந்த ஒரு ஜனாதிபதியும் வடக்குக்கு விஜயம் செய்வதில்லை. ரணில் விக்ரமசிங்க 10 தொடக்கம் 15 தடவைகளுக்கு மேல் இங்கு வந்திருக்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக உங்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக கடும் கரிசனையில் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எனவே அனுரகுமார திசாநாயக்க இப்படியான விஜயங்களை மேற்கொள்வது என்பது இவருடைய மக்கள் அலையை மேலும் அதிகரிக்கும் என்பதனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து சஜித் பிரேமதாசை பத்தி நான் பேசுறதுக்கு இல்லை. சஜித் பிரேமதாச எதிர்கட்சியாக இருந்து அவருடைய பணி அவர் சரிவர செஞ்சிருந்தால் அனுரகுமார திசாநாயக்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது என்று சொல்கிறார். அப்படியாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவங்க மறைமுகமாக ஏற்றுக்கொள்றாரு, அனுரகுமார திசாநாயக்க நமக்கு போட்டியாக வந்து நிற்கிறார் என்பது உறுதியானது. அதனால் தான் அவர் சொல்றாரு அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற மாட்டார் 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 என்று சொல்லி இருந்தார். எனவே மறைமுகமாக அவர் அனுரகுமார திசாநாயக்க தனக்கு போட்டியாக அவர் கருதுகிறார். அனுரகுமார திசாநாயக்க அவர் எல்லா இடங்களிலும் சொல்லுகின்ற விஷயம்தான், மாற்றத்திற்கான மக்கள் வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஊழலிட்ட ஒரு அரசை நிர்வகிக்க வேண்டும், ஊழல்வாதிகளை உள்ளே தள்ள வேண்டும் என்று சில நேரங்களில் அரசியல்வாதிகளுடைய அடிவற்றிலே இந்த வார்த்தைகள் கூட புலியை கரைத்திருக்கலாம் என்னவோ என்பது எனது பார்வை. எனவே அனுரகுமார திசாநாயக்க அங்கு பேசிய வார்த்தைகள் எதுவும் இனவாதமோ மிரட்டலோ கிடையாது. அவர் ஜேவிபி என்று ஜேவிபியினருடைய கசப்பான அந்த காலத்தை ஞாபகப்படுத்தி அனுரகுமார திசாநாயக்கனுடைய எழுச்சியை தடுப்பதற்கான யுக்தியாகவே இந்த ஒரு விமர்சனத்தை நான் பார்க்கிறேன். என்னதான் இருந்தாலும் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு அரசியல் தேவை என்பது மட்டுமல்ல, கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுக்கு வந்து சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்தது போலோ அனுரகுமார திசாநாயக்கும் பாரிய அளவு கிடைத்து விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. கோட்டபாய ராஜபக்ஷவை விட முஸ்லிம் தமிழ் மக்களுடைய ஆதரவும் அனுரகுமார திசாநாயக்க அவங்களுக்கு இருப்பதாக தெரிய வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலை சிறுபான்மை சமூகம் தேர்தலாக பார்த்தாலும் கூட பெரும்பான்மை இனத்தவர்கள் இதை அறகலையின் இன்னொரு பாட்டாக பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் தெரிகிற உண்மை. மாற்றம் வேண்டும் என்று எதை அங்கு விட்டு சென்றார்களோ அதை மீண்டும் தேர்தலின் வடிவத்தில் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது எனது பார்வை. அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு தனி மனிதனை இவ்வளவு தூரம் மக்கள் எழுச்சி கிடைப்பதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு சிறந்த மக்கள் கஷ்டம் போக்குகின்ற, நாட்டை வளப்படுத்துகின்ற ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை மட்டும் இந்த தேர்தல் களம் உணர்த்துகிறது என்று கூறி, அப்படியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.